காலிஃப்ளவர் பரோட்டா செஞ்சிடலாம். காலிஃப்ளவரை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கேரட் துருவலை வச்சு துருவி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெயும் நெய் விட்டு துருவின இஞ்சியை வதக்கி எடுத்துக்கோங்க. துருவின காலிஃப்ளவரை போட்டு வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போன பிறகு மல்லி இலை தூவி, அதாவது காலிஃப்ளவர் ஈரப்பசியே இருக்கக்கூடாது, அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு ஒரு உருண்டை எடுத்து பூரியாக திரட்டி அதில் காலிஃப்ளவரை மசாலா வச்சு 2 பக்கமும் மாவு தொட்டு சப்பாத்தியாக போட்டு எடுத்து கல்லில் போட்டு எடுத்துடுங்க. 2 பக்கமும் வெந்த பிறகு நெய் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான காலிஃப்ளவர் பரோட்டா ரெடி.